அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் கனவு ஒன்று கண்டேன். சஹாபாக்களிடம், என்ன கனவு? நான் பால் குடித்து விடுகிறேன், ஒரு குவளையில் பாலை குடித்து விட்டு மீத பாலை பக்கத்தில் இருந்த உமருக்கு நான் கொடுக்கிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், கனுபவா அவ்வல் தகு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? நாயகம் சொன்னார்கள், கால அல் இல்ம், கல்வி என்ற அர்த்தம். என்னிடத்தில் இருக்கிற கல்வி ஞானம் எல்லாம், நான் உட்கொண்டிருக்கிற இல்மு போக மீதமெல்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருக்கிறது என்று அதற்கு பொருள். சஹீஹுல் புகாரியில் எழுதுகிறார்கள் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், பல்லாண்டு காலம், பல நூறாண்டு காலம் ஒரு ஆட்சி நிறைய புனரமைப்பு பணிகளை செய்தால் ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் கட்டமைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் காலமெல்லாம். யா அல்லாஹ், 2 துவா. நான் உன் பாதையிலே ஷஹீதாக மரணிக்க வேண்டும். சும்மா பாயில படுத்தெல்லாம் ரூஹு போகக்கூடாது. உன் பாதையிலே நான் கொல்லப்பட்டு மரணிக்க வேண்டும். 2வது, உன்னுடைய ரசூலின் ஊராகிய மதீனாவிலே மரணிக்க வேண்டும். 2 துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்ததும் இந்த வாரம். அதனால இந்த வாரம் ஹிஜ்ரத்தை இந்த உம்மத்திற்கு வழங்கிய உமரையும் சேர்த்து நாம் நினைத்து பார்க்கிறோம்.